இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துடுவாங்க, ஊழியத்தில் வந்துடுவாங்க, மனைவி பிள்ளைகளை விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஆஃப்கோர்ஸ் மனைவி விஷயத்துலையாவது அப்படி இருந்தால் கூட பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பிள்ளைகள் தவறு செஞ்சுருக்கும், தப்பு செஞ்சுருக்கும், ஆமாம், ஆனாலும் கூட அவங்களால என்ன செய்ய முடியாது. ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார் கர்த்தர்? 25 வருஷம் கழித்து எனக்கு கிடைச்ச குழந்தை, என்னையே எடுத்துக்கிறோம், ப்ளீஸ் லார்ட், என்னையே எடுத்துக்கிறோம், வேறு மாதிரி வார்த்தை கூட வேண்டாம், என்னையே எடுத்துக்கிறோம், இல்லை கன்சிடர் பண்ணும், இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன். நோ 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 நோ. ஆமென். காட்ஸ் வில். அதே வில் அவனுக்குள்ளே எப்படி வந்தது? எப்படி வந்தது சொல்லுங்க? எப்படி வந்தது? ஈசாக்கை கூட்டி கொண்டு எங்கே போனான்? ஆதியாகமம் 22 மோரியா மலைக்கு கூட்டி கொண்டு போனான். அப்பா பலி இருக்கு, அப்பா சரி, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு, விறகு இருக்கு, கட்டை இருக்கு, பலி எங்கே? பலி எங்கே? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சொல்லி வளர்க்குறீங்களா பிள்ளைகளை? விட்டு கொடு, இந்த காரியத்தில் விட்டு கொடு. அது எப்படி விட்டு கொடுக்கறது? எனக்கு விரதமாக இப்படி எழும்பி இருக்கு, நான் எப்படி விட்டு கொடுக்கறது? எப்படி விட்டு கொடுக்கறது? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இந்த விஷயத்தில் நீ காம்ப்ரமைஸாக போ. இந்த வேதத்தை வைத்து கொண்டு சொல்லுகிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் இப்படி சொல்லி தான் வளர்க்குறேன். நீங்கள் வளர்க்கணும்.